T20ல திலக் வர்மா எதுக்கு ரீசெண்டா அவர் ஆடுற ஆட்டத்தை வச்சு பார்க்கும்போது எல்லார் மண்டைக்குள்ளாரையும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி அதுதான். 2024ல 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிக்கிட்டு இருந்தாரு. இப்போ 100 ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே குறைஞ்சு போயிருக்கு. மேட்ச் பாக்குற நமக்கே இவ்ளோ கோவம் வருது. ரிப்போர்ட்டர் சும்மா விடுவாங்களா? உங்க ஸ்ட்ரைக் ரேட் ஏன் இவ்ளோ குறைஞ்சிருக்கு? T20ல அதிரடி ஆட்டம் எங்கேன்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அவர் சொன்ன பதில தான் யாராலையுமே ஏத்துக்க முடியல. என் பேருக்கு முன்னாடி வைஸ் கேப்டன் என்ற பொசிஷன் இருக்கு. மேனேஜ்மெண்ட் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி பொறுப்பா விளையாடுறது என்னோட கடமை. அதுவும் இல்லாம அயர்லாந்து இங்கிலாந்து சீரீஸ்ல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் 4-5 விக்கெட்டை விட்ட உடனே அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கண்ட மேனிக்கு அடிச்சு ஆடி விக்கெட்டை வெட்டுறது சரியா இருக்காது. என்னாலையும் ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிக்க முடியும். நான் நாட்டுக்காக விளையாடுறேன். விக்கெட்டை இழக்காம டீமை ஜெயிக்க வைக்கிறதா முக்கியம்னு ஆட முடியாததுக்கு சாக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆக்சுவலா வைஸ் கேப்டன் என்ற பதவி அயர்லாந்து சீரீஸ்ல தான் தலைவனுக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி இருந்தது அக்சார் பட்டேல். அப்பவே தலைவன் 120 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து வைஸ் கேப்டன் பதவி பொறுப்புன்னு உருட்டுறாரு. அடுத்த உருட்டு என்ன தெரியுமா? அயர்லாந்துக்கு எதிரான செகண்ட் T20 போட்டியில 14 ஓவர் முடிஞ்சு போச்சு. 135 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்திருந்தாங்க. 4வது விக்கெட்ல திலக் வர்மா வந்தாரு. அந்த சிச்சுவேஷன்ல அதிரடியா ஆடாம 12 பால்ல 6 பால் டாட் வச்சு 8 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. இதுதான் விக்கெட் விடாம டீமை காப்பாத்துற லட்சணமா? அதுவும் இல்லாம ஸ்பின் நம்மளுக்கு ஆட வராது. கிட்டத்தட்ட 2026ல 38% டாட் பால் ஸ்பின்னுக்கு எதிராவே வச்சிருக்காரு. இத புரிஞ்சுக்கிட்ட ஆப்போசிட் டீம் இவர் வந்த உடனே ஸ்பின்னரை இறக்குறாங்க. அவங்கள ஆட முடியாம இவர் டாட் பண்ணிட்டு இதுக்கு பேரு நிதானமான ஆட்டம்னு நமக்கே அல்வா கொடுக்குறாரு. இத கூட பொறுத்துக்கலாம். இங்கிலாந்துக்கு எதிரான 3rd T20 போட்டியில 15 ஓவர் முடியும் போது 142 ரன்னுக்கு 3 விக்கெட் காலி. 4வது விக்கெட்ல திலக் வர்மா வந்தாரு. அங்கிருந்து அதிரடியா ஆடுவாருன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா தலைவன் 14 பால்ல 7 பால் டாட் வச்சு 11 ரன் அடிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே 6 அடிக்க தெரியும்னு கதை விடுறாரு. ஆக்சுவலா இவரால வைஸ் கேப்டன் என்ற பதவி இருக்கிறதுனால தான் அடிக்க முடியலையாம். அதை மட்டும் புடிங்கிட்டீங்கன்னா பாரபட்சம் பார்க்காம அடிப்பாருன்னு சொல்றாரு. ஸ்ட்ரைக் ரேட் ஏன் குறைஞ்சு போச்சுன்னு கேட்ட கேள்விக்கு திலக் வர்மா சொன்ன பதில் சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.